Good morning students. Today teaching for class 9th science. Today about the topic electric current. Electric current இதை நம்ம தமிழில் மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம தமிழில் மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே ஃபஸ்ட்டு ஒன் இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா டாபிக்ஸு மின்னோட்டம், அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறத டுடே கிளாஸில் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன், when the charged object is provided with a conducting path. When the charged object is provided with a conducting path, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார்ஜ் அப்படின்னாவே ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தமிழில் நம்ம மின் ஊட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எலக்ட்ரிக் சார்ஜை நம்ம என்ன சொல்லுவோம் தமிழில் மின் ஊட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸை இண்டிகேட் பண்ணுது. அதாவது எலக்ட்ரான்ஸை இண்டிகேட் பண்ணுது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல அதை சொல்லியிருக்காங்க, when the charged object is provided with the conducting path. அப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃப்ளோ ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு திங்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன சொல்லலாம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது மின்னோட்டம் பாயறதுக்கு தேவைப்படக்கூடிய பொருள்கள் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். அதாவது ஒரு பொருள் இருந்தால் கண்டிப்பாக அதில் என்ன பண்ணும் மின்னோட்டம் பாயக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. When the charged object is provided with a conducting path, the electrons start to flow through the path from higher potential to lower potential region. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the electrons start to flow through the path from higher potential to lower potential region. அதாவது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த டாபிக்ஸில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதாவது ஹையர் பொட்டன்ஷியல் லோயர் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து உயர்ந்த மின் அழுத்த வேறுபாடு, அதுக்கப்புறம் தாழ்ந்த மின்னழுத்த வேறுபாடு, அதாவது குறைந்த மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது மேக்ஸிமம் ஒரு பிளேஸில் எலக்ட்ரான்ஸ் மோர் தென் எலக்ட்ரான்ஸ் இருந்தாவே அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஹையர் பொட்டன்ஷியல் உயர்ந்த மின்னழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே எலக்ட்ரான்ஸோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா, அதாவது எலக்ட்ரான்ஸோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம் லோயர் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே மேக்ஸிமம் ஹையர் பொட்டன்ஷியலில் இருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு என்னவோ மூவ் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்பயுமே எலக்ட்ரான்ஸ் வந்து அதாவது ஒரு பிளேஸில் மோர் தென் எலக்ட்ரான்ஸ் இருந்தாவே அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஹையர் பொட்டன்ஷியல், அதாவது உயர்ந்த மின்னழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது உயர்ந்த மின்னழுத்தத்தில் இருந்து குறைந்த மின்னழுத்தத்தை நோக்கி எலக்ட்ரான்கள் நகரும், அதாவது எலக்ட்ரான்கள் நகரக்கூடிய தன்மை பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உயர்ந்த மின்னழுத்தத்தில் இருந்து குறைவான மின்னழுத்தத்தை நோக்கி எலக்ட்ரான்கள், அதாவது அந்த எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரான்ஸ்கள் என்னவோ மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதில் நெக்ஸ்ட்டு Normally the potential difference is produced by a cell or battery. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா normally the potential difference is produced by a cell or battery. மேக்ஸிமம் நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாவே தமிழ் அதை என்ன சொல்லுவோம் மின்னழுத்த வேறுபாடு அதை நம்ம இங்கிலீஷில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல, அதாவது ஒரு பிளேஸில் எலக்ட்ரானோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு பிளேஸில் எலக்ட்ரான்ஸ் மோர் தென் எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல ப்ரெஷர் எப்படி இருக்கும் ஹையாக இருக்கும். அப்போ ப்ரெஷர் ஹையாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து என்னவாக இருக்குது ஹையாக இருக்குது, அந்த மின்னழுத்தங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த மின்னழுத்த தன்மை எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அந்த எலக்ட்ரானோட அளவை பொறுத்து தான் அந்த மின்னழுத்தம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அதாவது ஹையர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல மின்னழுத்தங்கிறது அதிகமாக இருக்குது. அப்போ அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து கம்மியான இடத்தை நோக்கி எலக்ட்ரான் என்னவும் நகரும். அப்போ அதிகமாக இருக்கக்கூடிய அழுத்தம் கம்மியாக இருக்கிற அழுத்தத்தை நோக்கி என்னாவது நகருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி தன்மை எப்பயுமே எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம செல் பேட்ரி, அதாவது தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம் மின்கலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த செல்லு பேட்ரி நம்ம மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய பேட்ரி அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம்.
அப்போ அந்த பேட்டரியில் கூட என்னாகும், ஹை பொட்டென்ஷியல் பிளேஸிலிருந்து லோ பொட்டென்ஷியல் பிளேஸை நோக்கி எது போகும், எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகக்கூடிய தன்மை பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பேட்டரியில் ஹை பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னா அந்த ஹை பொட்டென்ஷியல் என்ன ஆகும் அப்படின்னா லோ பொட்டென்ஷியலை நோக்கி என்ன ஆகும், அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்லியிருக்காங்க செல்லர் பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ செல் பேட்ரி, அப்போ இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் கண்டிப்பாக மேக்ஸிமம் என்ன இருக்கும், பொட்டென்ஷியல், அதாவது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு when the electrons move we say that an electric current is produced. இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கிறத அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மின்னோட்டம் அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. when the electrons move we say that an electric current is produced. இந்த மாதிரி மெத்தடில் என்னது, இந்த மாதிரி மின்னழுத்த வேறுபாட்டில் எலக்ட்ரிக் கரண்ட், அதாவது இந்த மாதிரி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸில் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மின்னழுத்த வேறுபாட்டை வச்சுக்கிட்டு மின்னோட்டங்கிறது உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தட் ஈஸ் an எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஃபார்ம்டு பை மூவிங் எலக்ட்ரான்ஸு. தட் ஈஸ் an எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஃபார்ம்டு பை மூவிங் எலக்ட்ரான்ஸ். அப்போ நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டு மேக்ஸிமம் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டு மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொன்னாவே நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு யூனிஃபார்ம் மெத்தடில் லைனாக ஃப்ளோ ஆச்சுன்னா, அதாவது எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரு யூனிஃபார்ம் மெத்தடில் ஒரு லைனாக ஃப்ளோ ஆச்சுன்னா, ஒரு கண்டக்டரில் லைனாக ஃப்ளோ ஆச்சுனாவே அதை நம்ம என்ன சொல்லலாம், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு லெட்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், கேபிட்டல் ஐ. இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம சொல்லியிருக்கோம், லெசன் ஸ்டார்டிங் பாயிண்டில் நம்ம சொல்லியிருக்கோம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே அதை சொல்கிறாங்க, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கண்டக்டர். அந்த கண்டக்டரில் எலக்ட்ரான்ஸில் என்ன ஆகும், ஒரு யூனிஃபார்மாக லைனாக மூவ் ஆகும், அதாவது ஃப்ளோ ஆகும். இந்த மாதிரி ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் கரண்ட். இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டில் ஹை பொட்டென்ஷியலிருந்து லோ பொட்டென்ஷியலுக்கு என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகக்கூடிய கேரக்டர் தான் என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு லெட்டர் என்னது, கேபிட்டல் ஐ. நெக்ஸ்ட் டாபிக் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். இதை நம்ம தமிழில் மின்னோட்டத்தின் திசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மின்னோட்டத்தின் திசை. இப்போ ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம எலக்ட்ரான் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிறப்ப எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அதாவது அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே அந்த எலக்ட்ரான்ஸ் எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும், எந்த திசையில் போகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். மேக்ஸிமம் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதில் எத்தனை சார்ஜ் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. நமக்கு எக்ஸாம்பிள்ஸை நம்ம சொன்னோம்னா ஒரு பேட்ரி எடுத்துக்கலாம். பேட்ரி அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது அதில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். எப்பவுமே எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ்லேருந்து எதை நோக்கி போகும் அப்படின்னா எந்த டைரக்ஷன் நோக்கி போகும்னா பாசிட்டிவ் நோக்கி போகும். அதாவது எப்பவுமே எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் பேட்டரியிலேருந்து நெகட்டிவ் சார்ஜிலிருந்து பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி நம்ம மூவ் ஆகும் அப்படிங்கிற இது நம்ம ஆல்ரெடி லோயர் லெசன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். அதை இங்கே சொல்கிறாங்க. இங்கே ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டு. Before the discovery of the electrons, scientists they believed that an electric current. The scientists believed that an electric current that consisted of moving positive charges. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு பேட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதுக்குள்ளே என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ அந்த ஹை பொட்டென்ஷியல் லோ பொட்டென்ஷியல் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு நம்ம வரணும். எப்பயுமே மைனஸ் சார்ஜ் வந்து எதை நோக்கி போகும், பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி போகும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அதே இங்கே சொல்கிறாங்க. பிஃபோர் த டிஸ்கவரி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் சயின்டிஸ்ட்ஸ் பிலீவ்டு தட் என் எலக்ட்ரிக் கரண்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறிவியல் அறிஞர்கள் வந்து அந்த எலக்ட்ரான் வந்து நகரக்கூடிய தன்மையை தான் என்ன சொல்கிறாங்க, மின்னோட்டம். அறிவியல் அறிஞர்கள் வந்து அந்த எலக்ட்ரான்கள் நகரக்கூடிய, அதாவது ஒரு ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த கேரக்டரை தான் என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இங்கே மேக்ஸிமம் எதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கன்சிஸ்டட் ஆஃப் மூவிங் பாசிட்டிவ் சார்ஜஸ். அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகிறத சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல
நேர்மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேர்மின்னோட்டம் மூவ் ஆகிறது தான் சொல்கிறாங்க. பாசிட்டிவ் சார்ஜை வந்து மூவ் ஆகிறது தான் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆல்தோ வி நவ் திஸ் இஸ் ராங், இது வந்து தப்பானது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா நேர்மின் எலக்ட்ரான், அதுக்கப்புறம் எதிர்மின் எலக்ட்ரான் இருக்குது. இந்த இடத்துல என்ன ஐடென்டிஃபை சொல்கிறாங்கன்னா, இந்த நேர்மின் எலக்ட்ரான் வந்து நகர்றது தான் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறான ஒரு பதில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்தோ வி நவ் திஸ் எ ராங், ஆல்தோ வி நவ் திஸ் இஸ் ராங், இந்த மெத்தட் வந்து தப்பான முறை அப்படின்னு சொல்கிறாங்க. த ஐடியா இஸ் ஸ்டில் widely held as the discovery of the flow of electrons. The idea is still widely held as the discovery of the flow of electrons. மேக்ஸிமம் அந்த முறை வந்து தவறான முறை தான். இருந்தாலும் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஃப்ளோ ஆகிறதா என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆச்சுன்னா அது எனக்கு பேர் என்னது, எலக்ட்ரிக் கரண்ட்டு. லெட்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், கேபிட்டல் ஐ யூஸ் பண்ணுவோம். அதை சொல்லியிருக்காங்க. அதாவது சயின்டிஸ்ட் வந்து அந்த காலத்து அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேர்மின் எலக்ட்ரான், அதாவது நேர்மின் எலக்ட்ரான் வந்து நகரக்கூடிய தன்மை தான் மின்னோட்டம்னு சொன்னாங்க. அது தவறான பதில். எப்பயுமே மேக்ஸிமம் எலக்ட்ரான்கள் நகரக்கூடிய தன்மையை நம்ம என்ன சொல்லலாம், மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்டரியோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமிலிருந்து நம்ம கரண்ட்டோட டைரக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து ஒரு பேட்ரி இருக்குது. பேட்ரி பார்த்தா பிளாக் கலரில் இருக்குது. பேட்ரி உள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு ராடு இருக்குது. சென்டர் பிளேஸில் என்ன இருக்குது, ராடு இருக்குது. அந்த ராடு என்ன கலர் இருக்குன்னா ரெட் கலரில் இருக்குது. அப்போ அந்த ரெட் கலர் இருக்கிற ராடு தான் என்னதுன்னா மைனஸ் சார்ஜ். அந்த மைனஸ் சார்ஜுங்கிறது எதை நம்ம சொல்கிறோம், ரெட் கலர் ராடு தான் என்னது, மைனஸ் சார்ஜ். அப்போ உள்ள பிளாக்காக இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் ஷேப்பில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான் நம்ம என்னது, பிளாக்காக இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான் என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ஒரு பேட்டரியில் என்னென்ன இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அதாவது ஒரு பேட்ரி அப்படி நம்ம கம்பேர் பண்ணாமல் அதுக்குள்ளே என்ன இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு நம்ம இந்த பிக்சர் மூலிமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ ரெட் கலராக இருக்கிறது நெகட்டிவ் சார்ஜு, உள்ள ப்ளூ கலரில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எப்பவுமே அந்த மைனஸ் சார்ஜ் வந்து ஒயர் வழியாக ஃப்ளோ ஆகுது. அதாவது ஒயர் வந்து ஒரு கண்டக்டர், அதாவது ஒரு சிறந்த கடத்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த ஒயர் வந்து எதை கடத்துது, ஒரு எலக்ட்ரான்ஸை கடத்துது. அதாவது நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அது வழியாக ஃப்ளோ ஆகுது. அது வழியாக ஃப்ளோ ஆகி எதை நோக்கி போகுது அப்படின்னா பல்போட பாட்டம் பகுதிக்கு போகுது. அப்போ இந்த பிளேஸில் பல்ப் இருக்குது, பல்ப் வந்து இருக்குது, பல்ப்பு நோக்கி போகுது. அப்போ இந்த பிக்சரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதாவது பேட்ரி வந்து பிளாக்காக இருக்குது. அதில் லெஃப்ட் சைடில் இருந்து எந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது, நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. லெஃப்ட் சைட்லேருந்து நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் வந்து பல்போட பாட்டத்தோட பாயிண்ட்டை போய் டச் பண்ணுது. அதே மாதிரி பேட்டரியில் வந்து பார்த்தோம்னா உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எது வழியும் மூவ் ஆகும்னா அந்த ரெட் கலர் ராடு வழியும் மூவ் ஆகி வரக்கூடியது பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜும் அந்த நெகட்டிவ் சார்ஜோ ரெண்டு சேர்ந்து தான் எதை உருவாக்குது, லைட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸையே உருவாக்குது, வெளிச்சம் அப்படிங்கிறதையே உருவாக்குது. இங்கே டயக்ராமில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல அந்த ரெட் கலர் ராடுலேருந்து என்ன சார்ஜ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க, மைனஸ் சார்ஜ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ராங்கு. அந்த இடத்துல என்ன சார்ஜ் வரும்னா ப்ளஸ் சார்ஜ் வர மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், கம்பேர் பண்ணிக்கணும். அதாவது இந்த இடத்துல பேட்டரி இருக்குது, ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, அதுக்கப்புறம் கீழே ஒயரில் என்ன வருது, மைனஸ் சார்ஜ் வருது. அப்போ ஒரு பல்புன்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே, ஒரு பல்ப் அப்படி நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டாவே அதில் எத்தனை சார்ஜ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் வரணும், நெகட்டிவ் சார்ஜ் வரணும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது நமக்கு லெஃப்ட் சைடு, அதாவது பேட்டரியோட ராடிலிருந்து ரெட் கலர் ராடிலிருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது பாசிட்டிவ் சார்ஜ். அது கீழே பல்போட பாட்டத்திலிருந்து வரக்கூடிய சார்ஜ் என்னது, நெகட்டிவ் சார்ஜ். அப்போ ப்ளஸ் சார்ஜும் மைனஸ் சார்ஜ் ரெண்டும் இண்டிகேட் டச் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, லைட்டுங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகுது. இதுதான் கரண்டோட டைரக்ஷன். அப்போ மேக்ஸிமம் எதை நோக்கி தான் போகும், நம்ம ஆல்ரெடி சொன்னதே தான். எப்பயுமே நெகட்டிவ் சார்ஜை வந்து எதை நோக்கி போகும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி போகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அப்போ டைரக்ஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நெகட்டிவ் சார்ஜ் எதை நோக்கி போகும், பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி போகும். இது மின்னோட்டத்தின் திசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு அப்போ இந்த டயக்ராம் மூலிமா நம்ம எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், பாசிட்டிவ் சார்ஜோட மூமெண்ட்டும் நெகட்டிவ் சார்ஜோட மூமெண்ட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இங்கே நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல did not affect the basic understanding of the electric current.
அதாவது அடிப்படையான மின்னோட்டத்தோட அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டிட் நாட் எஃபெக்ட் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட்டு. அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டு மின்னோட்டம் அப்படின்னா அதோட அடிப்படை தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது எலக்ட்ரான் மூவ் ஆனாவே அதுக்கு பேர் என்னது மின்னோட்டம், அது அடிப்படை தத்துவம் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல நீ வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க, டிட் நாட் எஃபெக்ட் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட். த மூமெண்ட் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கால்டு எஸ் கன்வீனியன்ஷியல் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the movement of the positive charge is called as கன்வீனியன்ஷியல் கரண்ட்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த இடத்துல மின்னோட்டத்தின் அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆனால் அதுக்கு பேர் என்னது அப்படின்னா இந்த இடத்துல கன்வீனியன்ஷியல் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இஸ் டேர்ம்டு எஸ் எலக்ட்ரிக் கரண்ட்டு. இதுதான் மெயின் பாயிண்ட். இப்போ நம்ம இந்த டாபிக்ஸில் மெயினாக தெரிஞ்சிக்கக்கூடிய கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எதை சொல்லலாம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து மூவ் ஆகிறது தான் எனது எலக்ட்ரிக் கரண்ட்டு. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆனால் அதுக்கு பேர் கன்வீனியன்ஷியல் கரண்ட் அப்படின்னு பேர். பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆனால் கன்வீனியன்ஷியல் கரண்ட்டு. அது இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆனால் என்ன எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் டிபெக்ட் இஸ் இன் ஃபிகர் 4.4. த நெக்ஸ்ட்டு இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல். அதாவது எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படின்னு நம்ம போனோம்னா அது நம்ம தமிழில் இதை என்ன சொல்லுவோம், மின்சுற்று. மின்சுற்று. இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல் இஸ் ரீப்ரசன்டட் பை எ லாங் லைன். அதாவது இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம சொன்னோம்னா, ஒரு பேட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஸ்ட்ரக்சரை நம்ம ட்ரா பண்ணுறோம். அதாவது ஒரு பேட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஃபுல் பேட்டரியை வரைய தேவையில்லை, அதுக்கு சிம்பிள்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, பாசிட்டிவ் லைன் போடணும், நெகட்டிவ் லைன்ஸ் போட்டாவே அதுக்கு பேர் என்னது ஒன் பேட்ரி. அப்போ 2 லைன் இருந்தால் அதுக்கு பேர் என்னது ஒன் பேட்ரி. ஒரு பேட்ரி அப்படின்னாவே நம்ம ஃபுல் டயக்ராம் வரைய தேவையில்லை, அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். எப்பயுமே ஒரு லாங் லைன் போட்டால் அதுக்கு பேர் பாசிட்டிவ் சார்ஜு, அதே ஷார்ட் லைன் போட்டால் அதுக்கு பேர் என்னது நெகட்டிவ் சார்ஜு. அப்போ அந்த 2 லைனையும் கம்பேர் பண்ணோம்னா அதுக்கு பேர் ஒன் பேட்ரி, ஒரு மின்கலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை இங்கே சொல்லியிருக்காங்க. இன் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல் இஸ் ரீப்ரசன்டட் பை எ லாங் லைன் அண்டு நெகட்டிவ் டெர்மினல் எஸ் எ ஷார்ட் லைன். இந்த இடத்துல லாங் லைன்கிறது எதை குறிக்கும், பாசிட்டிவ், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் குறிக்கும். அதே இந்த இடத்துல மைனஸ் லைன் அப்படி, அதாவது சும்மா வெரி ஷார்ட் லைன் நம்ம என்ன சொல்லுவோம், நெகட்டிவ் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. த நெகட்டிவ் டெர்மினல் ஆஸ் த ஷார்ட் லைன். பேட்ரி இஸ் த காம்பினேஷன் ஆஃப் மோர் தென் ஒன் செல். இங்கே டயக்ராம்லேயே நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது செல், அதாவது ஒரு பேட்ரி இருந்தால் அதுக்கு பேர் என்னது செல். ஒரு பாசிட்டிவ் லைன், ஒரு நெகட்டிவ் லைன், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொன்னோம்னா அதுக்கு பேர் ஒரு செல், ஒரு பேட்ரி. அதே நிறைய மோர் தென் இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது ஒன் பேட்ரி. நெக்ஸ்ட் டயக்ராம் நம்ம செகண்ட் டயக்ராமில் பார்த்தோன்னா இங்கே எத்தனை பேட்டரி இருக்குது, இங்கே வந்து பார்த்தோம்னா 6 பேட்டரி இருக்கும். அது ஒரு லாங் லைன், ஒரு ஷார்ட் லைன், இது ரெண்டும் சேர்ந்தால் ஒன் பேட்டரி. அப்போ இதில் எத்தனை பேட்டரி இருக்குது, 6 பேட்டரி இருக்குது. 6 பேட்டரி இருக்குது. அப்போ இந்த பேட்ரி செல் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் இன்றைக்கி எந்த டாபிக்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் கரண்ட் மின்னோட்டம் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். மேக்ஸிமம் இதோட டாபிக்ஸோட மெயின் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து, அதாவது ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து பேசிக்காக ஒரு கண்டக்டரில் ஒரு யூனிஃபார்மாக ஃப்ளோ ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம், எலக்ட்ரிக் கரண்ட்டு. அதாவது மின்னோட்டம் அப்படிங்கிறது எலக்ட்ரான் எல்லாம் ஒரு சீரான வடிவத்தில் ஒரு பொருளை கடந்து பாய்ந்தால் அதுக்கு பேர் என்னது, மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு லெட்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், கேபிட்டல் ஐ யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஐங்கிறது எலக்ட்ரிக் கரண்ட்டை குறிக்கும், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்துடுறோம். அதாவது நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாபிக்ஸில் இன்னொன்று நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, ஹையர் பொட்டன்ஷியல் அண்டு லோயர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு பேட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதில் உயர்ந்த மின்னழுத்தம் இருக்கும், தாழ்ந்த மின்னழுத்தம் இருக்கும். எப்பயுமே தத்துவப்படி பார்த்தோம்னா உயர்ந்த மின்னழுத்தத்தில் இருந்து தாழ்ந்த மின்னழுத்தத்தை நோக்கி எது நகரும், அதாவது மின்னூட்டம், அதாவது எலக்ட்ரான்ஸ் நகரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையர் பொட்டன்ஷியலிருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு எது மூவ் ஆகும், எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டு.
டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டில் நம்ம ஒரு பேட்டரி வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஒரு பேட்டரின்னு எடுத்துக்கிட்டாவே அதில் என்ன இருக்கும், பாசிட்டிவ் ராட் இருக்கும், நெகட்டிவ் ராட் இருக்கும். அப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எதை நோக்கி போகுது, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லேருந்து, அதாவது நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி என்னது மூவ் ஆகுது. அப்போ பாசிட்டிவ் டெர்மினலும் நெகட்டிவ் டெர்மினலும் டச் ஆகிறப்ப அங்கே என்ன ஃபார்ம் ஆகும், லைட்டு, அதாவது வெளிச்சம் அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகுது. இந்த பிக்சர் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னாவே பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகிறதா நம்ம என்னென்னு சொல்லக்கூடாது, எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆனாவே அதை நம்ம என்னென்னு சொல்லக்கூடாது, அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் என்னது, கன்வீனியன்ஷனல் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மூவ் ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு பேட்ரி அப்படின்னா என்ன, செல் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். செல் அப்படிங்கிறது ஒரு லாங் லைன் இருக்கும், ஒரு ஷார்ட் லைன் இருக்கும். இதை ரெண்டையும் நம்ம சேர்த்து என்ன சொல்லுவோம், ஒரு செல் அப்படின்னு சொல்லுவோம். பேட்ரி அப்படின்னாவே எத்தனை இருக்கும், 6 இருக்குது. பேட்டரிங்கிறதப்ப இங்கே எத்தனை லைன் இருக்குது, 6 பேட்ரி இருக்குது. அதாவது ஒரு லாங் லைன், ஷார்ட் லைன், இது ரெண்டு சேர்ந்ததுக்கு பிறகு என்னது பேட்ரி. அப்போ இங்கே எத்தனை பேட்டரி இருக்குது, 6 பேட்ரி இருக்குது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் சயின்ஸில் எலக்ட்ரிக் கரண்ட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பேட்ரி, செல், இது ரெண்டையும் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.